11ஆம் அதிபதி 11ஆம் இடத்திலேயே இருந்தால், லாபத்தை தரக்கூடிய நிலையிலே இருந்தான்னா நம்ம எந்த இடத்துல கேட்டாலும் நமக்கு பணம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு முயற்சி பண்ணி ஒரு தொழிலை தொடங்கி ஏதாவது ஒரு முயற்சியில் இறங்கணும்னா நம்மளுடைய ஆதரவாளர்கள் நம்ம போய் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கவே வேணாம், அவங்கவுங்களே தன்னால் நமக்கு உதவி செய்வாங்க. 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களே ஆதரவு தெரிவிப்பாங்க. நம்ம போய் ஆதரவு தெரிவித்து அவங்கள்ட்ட ஒரு கடன் கேட்டோம்னா, எல்லாம் வேணாம் நீ தொழிலை ஸ்டார்ட் பண்ண நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்கள தன்னால் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த 11ஆம் அதிபதி பாதகஸ்தான அதிபதியாக இல்லாத சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப 11ஆம் அதிபதி வலிமையாக 11ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சூழலில் இன்னும் சுபக்கிரகங்கள்லாம் பார்த்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் எம்எல்ஏவுக்கு, எம்பிக்கு, பிரசிடெண்ட்டுக்கு, கவுன்சிலருக்குன்னு சீட்டு போராடிக்கிட்டே கிடப்பாங்கல்ல. வீட்டில் உட்காந்துருக்கிறவங்களை கூப்பிட்டு உங்களுக்கு தாங்க ஊரில் நல்ல பேர் இருக்குது, நான் சீட்டு கொடுத்துட்றேன், எப்படியாவது நீ ஜெயிச்சிருங்கம்பாங்க. மக்களும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மக்களே சில பேரை சந்தித்து நீங்களே தேர்தலில் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க வைக்கிறதுலாம் இருக்குது இல்லையா. இப்படி அதாவது மற்ற உதவிகள் தானாக தேடி ஒரு நல்ல நிலையை உருவாக்கி கொடுக்கும். அந்த அளவுக்கு தகுதி உள்ளவர்களாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கூட அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்போது அதை தகுதியான நபர்களாக தன்னை மாற்றிக்கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ 11ஆம் அதிபதி பாதகாதிபதியாக இல்லாத பட்சத்தில் 11ஆம் இடத்திலே இருப்பது ரொம்ப சிறப்பு.